2 பேருமே ஒரே அலுவலகத்தில் பணிபுரிகிறாங்க. இந்த பையன் இந்த பொண்ணுக்கு சீனியருங்க. இந்த பையன் திடீர்னு வேலையை விட்டு வேற ஒரு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு தெரியாத வேலைகள்லாம் அந்த பையன்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். டவுட் வரும்போதெல்லாம் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச பேச இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாயிடுச்சு. கொஞ்ச காலகட்டத்தில் அந்த பொண்ணுக்கு அது காதலாக மாறிடுச்சுங்க. தன்னுடைய காதலை அவங்ககிட்ட சொல்கிறா. அந்த பையன் வேண்டாம், நம்ம ஃப்ரெண்டாகவே இருந்துக்கலான்னு சொல்லி அதை கடந்து போயிடுறாங்க. கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பையன் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை நீட்டுறான். அவள் அதை வாங்கி வச்சுக்கிறா. அவன் கிளம்புறாங்க. அவள் பரத் கொஞ்ச நேரம் நிற்க முடியுமான்னு சொல்லி கேட்க அவனும் நிற்கிறான். என் மேலே இன்னும் கூட உனக்கு காதல் வரலையா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பான்னு சொல்லி அதை கடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல, எதுவுமே கிடையாதுங்க. 10-12 நாள் ஆயிடுச்சு. பேசாத அந்த நாட்களில் அந்த பொண்ணை பற்றின எண்ணங்கள் வந்து காதல் அதிகரிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போகிறா. கல்யாணத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் இந்த 2 பேருடைய கண்களும் பெருத்த ஏக்கத்தோடு மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. மேலே சத்தம் கேட்க போது, தாலி கழுத்தில் ஏறப்போது, அவளால் அங்கே உட்கார முடியல, எழுந்து போகிறாங்க. எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தாக்கா அந்த பையன் ஓடி போய் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னா, கல்யாண பொண்ணுக்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, எனக்கு நடந்த வழி நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க விரும்பலை, உனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷத்தில் போய் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிடுறாங்க.